வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவை நேரா அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொண்டு போய் கொடுக்கறாங்க. அதிகாரிங்க நடந்த விஷயத்தை கேட்டுட்டு ஹீரோவை ஜெயிலுக்குள்ள அடிக்கிறாங்க. சோ இத பாத்துட்டு ஈஸ்வரி ஹீரோ கிட்ட, இங்க பாரு, என் அம்மாவை பறிச்சது மட்டும் இல்லாம என் தங்கச்சியையும் சேர்த்து எப்படியாவது பறிச்சிடலாம் அப்படின்னு உன் குடும்பமே சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி என் தங்கச்சிய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி. என்னை எப்படியாவது உங்க குடும்பத்துல இருந்து நிரந்தரமா பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக சந்திரா இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அத்தை, இவ்வளவு நாள் உங்க கூடவே இருந்திருக்கேன். என்னோட யோசனை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் இப்படி பண்ணுவேனா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அத்தை. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சிக்கு நீ எப்போ இப்படி ஒரு ஆபத்தை விளைவிச்சியோ அப்பயே நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் என் முகத்துல முழிக்கிற வேலை வச்சுக்காதாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா அதிகாரிங்க கிட்ட, இங்க பாருங்க, இவன் மேல நான் புகார் கொடுத்திருக்கேன். என்ன ஆனாலும் சரி இவன் வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு நேரா அந்த வில்லிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பாட்டி வந்துட்டு நேரா வக்கீல கூட்டிக்கிட்டு அதிகாரிய வந்து பாக்குறாங்க. இங்க பாருங்க, என் பேர மேல எந்த தப்புமே இல்ல, தேவையில்லாம என் பேர மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்காங்க, என் பேரனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஜாமீன் கொடுத்தீங்கன்னா உங்க பேரனை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகலாம். அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம வந்து சத்தம் போட்டுக்கிட்டுறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்ல. வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க சார், நாங்க ஆதாரத்தோட நாங்க அவரை ஜாமீனோட தான் வந்திருக்கோம், அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ பார்த்துட்டு கார்த்திய வெளியில விடுறாங்க. நம்ம ஹீரோ வெளியில வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறாங்க. அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளையும் மாட்டாம இருங்க. இன்னும் மறுபடியும் வந்துட்டு ஹியரிங் வரும், அப்ப நீங்க வந்து கோர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும், பாத்துக்கிடுங்க. அதுக்குள்ளேயும் உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிங்க. ஹீரோ சொல்றாரு, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி, அந்த சந்திரா இந்த எல்லைக்கு போவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன எப்படியாவது வந்துட்டு காலி பண்ணணும், அதுதான் அவங்களோட திட்டம். அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிறத நான் இப்ப கண்கூடா பாத்துட்டேன் பாட்டி. பாட்டி, இப்போதைக்கு என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, அத்தைக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாம பாத்துக்கணும், அதோட என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத அந்த அதிகாரிங்க கிட்ட நிரூபிச்சு நான் வந்துட்டு எப்படியாவது என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ஊருக்குள்ள நிரூபிக்கணும். இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி அப்படின்னு. அதே நேரத்துல ஈஸ்வரி அவங்க தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த வில்லி வந்துட்டு காயத்தோட வரத பார்த்துட்டு ரோஹிணி, ரேவதி எல்லாருமே ஓடி வந்து, அம்மா, சித்திக்கு என்னமா ஆச்சு, அவங்களுக்கு எப்படி இந்த காயம் பட்டுச்சு அப்படின்னு கேட்க ஈஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த டிரைவர் பயலால வந்தது, அவன் தான் என் தங்கச்சி இப்படி தாக்கிட்டான். இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க, அவரெல்லாம் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, சித்தி இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் மேல நீங்க இப்படி ஒரு அபாண்டமான பழிய போடாதீங்க, அவரு இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சித்தி, இங்க பாருங்க, பொய் தானே சொல்றீங்க, என் புருஷனை எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக இப்படி சொல்றீங்களா சித்தி? அப்ப சித்தி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் என்ன ஆயுதத்தால தாக்கிட்டு ஓட பார்த்தான், நான் தான் அவனை பிடிச்சு வச்சிருந்தேன், அக்கா கூட நேரடியா பார்த்தா, சொல்லுக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, நான் நேரடியா பார்த்தேன், என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்ததுக்கு அவன்தான் காரணம், அவனை நான் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேன். இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சியாகி, என்னம்மா சொல்றீங்க, அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டீங்களா? இங்க பாருங்க, அவர் கண்டிப்பா இந்த மாதிரி தப்பு பண்ணி இருக்க மாட்டாருமா, உங்களுக்கே தெரியாதா, இந்த வீட்டுல அவர் இருந்திருக்காரு, அவர் எப்படிப்பட்டவருன்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா, நான் போய் அவரை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், இங்க பாரு, போனேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உங்க அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி இருக்கீங்க,
அவர் பாவமா, கண்டிப்பா அவர் மேல எந்த தப்பு இருக்காது. சித்தி தான் ஏதோ பிளான் பண்ணி அவரை சிக்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே கண்டிப்பா சித்தியோட திட்டமா தான் இருக்கும். ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் அம்மாவை வந்து காலி பண்ணாங்க, இப்போ என் தங்கச்சியையும் காலி பண்ணணும் அப்படின்னு அந்த குடும்பம் முடிவு பண்ணிட்டு போல. அதனாலதான் என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுத்திருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, என் தங்கச்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நான் காப்பாத்துவேன். என் தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா அவனை சும்மா விட மாட்டேன். யாராவது அவனை போய் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு போனீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப ஒருத்தர் ஓடி வந்து, ஈஸ்வரி அம்மா, இப்பதானே உங்க தங்கச்சிய தாக்கிட்டாரு அப்படின்னு அவரை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டீங்க. ஆனா பரமேஸ்வரி வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாள் அவன் தப்பிச்சு இருக்கான்னு பாப்போம். என் தங்கச்சி கண்டிப்பா வந்துட்டு சாட்சி சொல்லுவா, அப்போ அவன் வசமா சிக்குவான் அப்படின்னு சொல்ல. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, அவன் தாக்குனது நிஜம். நான் எந்த இடத்துக்கு வேணாலும் போயிட்டு உண்மையை சொல்லுவக்கா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில இதையெல்லாம் பார்த்துட்டு சகலைக்கு எப்படியாவது உதவி பண்ணணும், சகலை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கணும், அதுக்கு நம்ம சகலையை போய் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ நம்ம மயில நேரா அவங்க மாமா கிட்ட, இங்க பாருங்க மாமா, நான் போயிட்டு சகலைய பார்க்க போறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு அத்தை கிட்ட சொல்லிருங்க. ராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னதோட மயிலு கொல்ல பக்கமா நேரா ஹீரோவை சந்திக்கிறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போறாரு. பாட்டி நேரா ஹீரோ கிட்ட, பேராண்டி, உன் மேல நிறைய திருஷ்டி பட்டுடுச்சுப்பா. இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு நீ நிறையவே ட்ரை பண்ணியல்ல, உன்னை பார்த்து யாரோ கண்ணு வச்சுட்டாங்கயா, அதனாலதான் உனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. வாயா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு திட்டி சுத்துறாங்க. அப்ப ஹீரோ நேரா பாட்டிய பார்த்து, என்ன பாட்டி இதெல்லாம்? பாட்டி சொல்றாங்க, ஐயா இரியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திட்டி சுத்திட்டு நேரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அதே நேரத்துல மயில இங்க இருந்து வராரு. வந்துட்டு, சகல, உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்ப என்னாச்சு சகல? அந்த சந்திரா ஏன் சகல இப்படி பண்ணா? அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சகல. ஹீரோ சொல்றாரு, அந்த சந்திரா அந்த இடத்துக்கு கூப்பிட்டாங்க. அதாவது அந்த இடத்துல சண்டை நடக்குதுன்னு ஒருத்தர் போன் பண்ணி கூப்பிட்டா. உடனே நான் அந்த இடத்துக்கு போனேன். அங்க போய் பார்த்தா சின்னத்தா தான் நின்னாங்க. நான் போனதோட அவங்க தனக்கு தானே ஆயுதத்தை தாக்கிக்கிட்டு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து சொன்னாங்க. அது கேட்டதும் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு, என்னடா அது, இவங்க இந்த அளவுக்கு நம்ம மேல கோவத்தோட இருக்காங்களே அப்படின்னு. அதே நேரத்துல அத்தையும் வந்துட்டாங்க. அங்க நடக்கிற சூழ்நிலைய பார்த்து, நான் தான் அப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு அத்தை வந்துட்டு என்னைய தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு நம்ம மயிலு. சகல, இச்சம்பவம் நடந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? ஹீரோ சொல்றாரு, ஆமா நல்லாவே தெரியும். மயிலு சொல்றாரு, சகல, அந்த இடத்துல உங்களுக்கு ஆதரவா ஏதாவது சாட்சி கிடைக்குதா அப்படின்னு பாப்போம் சகல. ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சம்பவம் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ ஹீரோ வந்து மயிலு கிட்ட, இந்த இடத்துலதான் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதோட மயிலு சொல்றாரு, சகல, இந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆயுதம் கிடைக்குது. மயிலு நேரா ஹீரோ கிட்ட, சகல, இந்த ஆயுதம் தானே? அப்ப ஹீரோ சொல்றாரு, இதுதான் அப்படின்னு சொன்னதோட மயிலு சொல்றாரு, சகல, ஒருவேளை நீங்க தான் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆயுதம் உங்க கையில இருந்திருக்கும். ஆனா இது சின்னத்தையோட கையில இருந்துச்சு. சோ கண்டிப்பா சின்னத்தையோட ரேகை இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ கண்டிப்பா அவங்க சிக்குவாங்க. இதுல நம்ம கைரேகைப்படாம பத்திரமா எடுத்து வைப்போம் அப்படின்னு பத்திரமா ஒரு கவர்ல எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சுத்தி பாக்குறாங்க, ஏதாவது வேற ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு. அப்பதான் ஒரு தென்னை மரத்துக்கிட்ட ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்ததும், அங்க பாருங்க, சிசிடிவி கரெக்டா நடந்த சம்பவம் அதுல ரெக்கார்ட் ஆகியிருக்கும். மயிலு சொல்றாரு, சகல, அது பக்கத்து தோப்புக்காரனோடது. சரி, நம்ம போய் அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த தோப்புக்காரரை போய் பாக்குறாங்க. அவர் ஹீரோ கிட்ட, சொல்லுங்க தம்பி. ஹீரோ சொல்றாரு, சார், அந்த சிசிடிவி இருக்குல்ல, அது கரெக்டா எங்க வீட்டு செங்கல் சூளைய காமிக்குது. செங்கல் சூளை பக்கத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனை இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியணும். அவரு சொல்றாரு, சரிங்க சார், பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அந்த ரெக்கார்ட் ஆகியிருக்கிறத காமிக்கிறாங்க. கரெக்டா அந்த சந்திரா பண்ண தில்லுமுள்ளு வேலை எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆகிருக்கு. இத பார்த்ததும் மயிலு சொல்றாரு, சகல, நான்
நடந்தது இதுதான் சகல, கரெக்டா ரெக்கார்ட் ஆயிருக்கு பாருங்க. இது அப்படியே எடுத்துட்டு கொண்டு போய் அதிகாரிங்க கிட்ட காமிச்சா போதும், அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சு போயிரும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் மயிலும் சேர்ந்து அந்த ஆதாரத்தை கொண்டுகிட்டு போறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி அதிகாரிங்க கிட்ட கேக்குறதுக்காக வந்திருக்காங்க. அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க, என்ன தைரியம் இருந்தா அவனை ரிலீஸ் பண்ணுவீங்க? அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அவனை எதுக்கு நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்களுக்கு ஜாமீன் வந்துச்சு, அதனால அவங்கள ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட கேட்டிருக்கணும், அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அவனை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, யாரை கேட்டு ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அதுக்கு அதிகாரி சொல்றாங்க, மேடம், ஜாமீன் வந்தா ரிலீஸ் பண்ணி தானே மேடம் ஆகணும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததும் ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, என்னடா பணத்தை கொடுத்து சுலபமா தப்பிச்சிட்டியா? ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு. ஆனா நீங்க கேட்கவே இல்லை, இப்ப நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரிய பார்த்து சொல்ல, அதிகாரி நேரா ஹீரோவை பார்த்து, சார், காலையில தான் சொல்லிட்டு போனீங்க உங்க மேல எந்த தப்பும் இல்ல, ஆதாரத்தோட நிரூபிப்பீங்க அப்படின்னு. இப்ப உடனே இந்த அளவுக்கு ஃபாஸ்டா வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கல, கொடுங்க சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த வீடியோவை காமிக்கிறாரு. இங்க பாருங்க, இது சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு தோப்புல சிசிடிவி இருந்துச்சு. அது கரெக்டா எங்க வீட்டு செங்கல் சூளைய கவர் பண்ணி இருந்துச்சு. சோ அந்த இடத்துலதான் பிரச்சனை நடந்துச்சு. அது அப்படியே அந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த சந்திரா தான் தனக்கு தானே தாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அதுல ரெக்கார்டடா இருக்கு, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீடியோவை காமிக்கிறாரு. அந்த வீடியோவை அதிகாரிங்க பாக்குறாங்க. பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்ன சார், இந்த பொம்பளை இப்படி ஒரு கேடியா இருக்கு, இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு உங்க மேல பழி போட்டிருக்கு அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, பாத்தீங்களா சார், என் மேல எந்த தப்புமே இல்ல, அவங்கதான் என்னை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதிகாரிங்க சொல்றாங்க, ஆமா சார், நம்பாமையா இருக்க முடியும், அந்த லேடி இப்படி பண்ணுவா அப்படின்னு எதிர்பார்க்கல. இங்க பாருங்க ஈஸ்வரி மேடம், நீங்க இவரு மேல எவ்வளவு பெரிய பழி போட்டீங்க. இவரு ஆரம்பத்துல இருந்து உண்மையதான் சொன்னாரு, தான் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. ஆனா நாங்க தான் வந்துட்டு நம்பவே இல்லை, பாருங்க மேடம் அப்படின்ட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுல தான் தங்கச்சி அவ்வளவு பெரிய கேடி வேலையை பண்ணிருக்கிறது அப்படியே அதுல ரெக்கார்டடா இருக்கு. இத பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. ஈஸ்வரி அப்ப ஹீரோ சொல்றாரு, சார், இது மட்டும் இல்ல, ஆயுதத்தால தாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆயுதம் யாருடைய கைரேகையும் படாம கரெக்டா இருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத காமிக்கிறாங்க. அப்ப அதிகாரிங்க அந்த ஆயுதத்தை பார்த்துட்டு, சரிங்க சார், இதுல உள்ள கைரேகையும் சந்திர மேடத்தோட கைரேகையும் ஒத்து வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாங்க, சார், என் மேல அவங்க தப்பான ஒரு பழி சுமத்தி இருக்காங்க, அதனால அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் சார், அதுல எந்தவித மாற்றமும் இல்ல அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, வீடியோவை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இப்பயாவது உங்க மருமக மேல தப்பில்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சி சொன்னதை வச்சுட்டு உங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எப்பவுமே யாருக்குமே துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது கிடையாது, யாருக்கும் தவறான விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சதும் கிடையாது. உங்க தங்கச்சி தான் எப்படியாவது உங்ககிட்ட மாட்டி விட்டு உங்ககிட்ட கெட்ட பேர் எடுக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அப்படி நான் வீட்டுக்குள்ள வந்தேன்னா உங்களுக்கு எல்லா வகையிலயும் வர ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு அவங்களுக்கு பொறாம, அதனாலதான் அவங்க என்ன வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. இப்பயாவது உங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, என் தங்கச்சி இப்படி ஒரு பொய் சொல்லுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்லத்த அப்படின்ட்டு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.